ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாங்கள் சந்தோஷத்தை பற்றி நிறைய நாங்கள் யோசித்து வருகிறோம். இந்த சந்தோஷத்தின் விளைவாக என்ன நடக்கக்கூடும், என்ன எங்களுக்கு என்று சொல்லி அங்கலாய்ப்பின் வழியாக போனீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஆறுதலின் செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கஷ்டத்தின் மத்தியிலேயே அவர் தான் இருந்த பொழுதிலேயும் அவர் சந்தோஷத்தை திருப்தியை எப்படி அடைந்தேன் என்று சொல்லி அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே உண்டு. அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்று சொன்னார். இதில் என்ன அவர் சொல்லுகிறார் என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன சூழலிலே நாங்கள் வாழ்கிறோம் என்பதை பற்றி அல்ல, எங்களுடைய உள்ளத்திலே அந்த தேவனுடைய சமாதானம் இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்கிறது அவசியம். எப்படி நாங்கள் அதனை பார்க்க முடியும்? ஒருவேளை ஆண்டவர் எங்களுக்கு வருகின்ற சவால்களையும் எங்களுக்கு வருகின்ற அந்த புயல் போன்ற சவால்களை எல்லாம் எடுத்து போட்டு விடுகிறாரா என்று கேட்டால் கிடையாது. அவைகள் வந்து போகும். ஆனால் அதன் மத்தியிலே தான் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தைரியத்தையும் சமாதானத்தையும் தருகிறாராம். அப்படிப்பட்ட சூழல் எங்களுக்குள்ளே வருவதற்கு அந்த ஆண்டவருக்கு நாங்கள் முதலாவது இடம் கொடுக்கிற பொழுது, அதனை அர்ப்பணிப்போடே ஏற்றுக்கொள்கிற பொழுது அவருடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அவர் எங்களை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இறைவனுடைய சமாதானம், அந்த ஆறுதல் எங்களை சூழும் என்பதை நாங்கள் காண்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவசியமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட திருப்தி எனக்கும் உங்களுக்கும் தேவையாக இருக்கிறது. இந்த நாட்களிலே மிகவும் மங்களாய்ப்போடே இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் இதனை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்த அமைதியை தருவதற்கு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். சோர்வடைந்து போயிருக்கிற நேரம், இந்த எழுத்தாளன் அவனுடைய சூழல் எப்படி இருந்தது தெரியுமா? அவன் சிறையிலே இருந்தான். நீரோ என்ற மன்னனுடைய சிறையிலே இருந்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சிறை என்பது சந்தோஷத்துக்குரிய இடமா? சிறை என்பது சமாதானத்தை கொடுக்கக்கூடிய இடமா? ஆனாலும் அங்கே இருக்கிற ஒரு மனிதன் சொன்னார், கடவுளுடைய சமாதானம் அமைதி என் உள்ளத்திலே இருக்கிறது. அதுக்கு காரணம் அவன் சொன்னான், நான் அவரிடத்திலே இருக்கிறேன், அவர் என்னிடத்திலே இருக்கிறார். ஆண்டவர் இந்த சூழல்கள் மத்தியிலே எங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். எங்களுடைய அருகிலேயே இருந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அறைகூவல் விடுத்த ஆண்டவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சூழலையே தருகிறார். சூழல் எங்களுக்கு ஒத்ததாக வரும் என்று நாங்கள் நினைக்க முடியாது. ஆனால் சூழல் தாண்டி ஓடுகின்ற பொழுது மாத்திரமே அந்த சூழலிலே தேவ அமைதி எங்களிடத்திலே பிரவாகம் எடுக்கும் என்பதை நாங்கள் காணலாம். சமயங்களிலே மக்கள் சொல்லக்கூடும், ஐயா நான் சுற்றி சுற்றி இதிலேயே நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு காலம் நான் கடவுளை ஆராதிக்கிறேன், கடவுளை பூஜிக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடும். அவருக்காக நான் வாழ்கிறேன் என்று கூட சொல்லக்கூடும். ஆனால் பிரச்சனைகள் வந்து போயிருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டும் வருகிறேன். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே அந்த ஆண்டவருடைய அருள் உங்களிடத்தில் இருப்பதற்கு தகுதிப்படுத்த நீங்கள் அவரோடு இணைந்து கொள்வது உண்மையானது. உங்களோட மனதிலே அவருக்கு ஏற்ற இடத்தை கொடுப்பது அவசியம். நீங்கள் எவைகளை பற்றியும் யோசிக்க வேண்டாம், அவரிடத்திலே நீங்கள் தங்குங்கள் என்று சொல்லி இந்த தேவ மனுஷர் சொல்கிறார். நிச்சயமாகவே அவரிடத்திலே தாங்குங்கள், நிச்சயமாகவே உங்களுடைய கால்களை பதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திருப்தி உண்டாகும் என்று சொல்கிறார். இந்த மனிதர் சொன்னார், ஆண்டவருடைய பக்கத்தில் நான் இருந்ததினாலே நான் திருப்திப்பட்டேன் என்று இவர் சொல்கிறார். ஆகவே திருப்திக்கான வழி என்ன, சந்தோஷத்துக்கான வழி என்ன என்று பவுலிடத்திலே கேட்டால் பவுல் சொல்லுவார், நான் ஒருவரிடத்திலே தான் நான் தாங்கியிருக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நான் தாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இந்த நாளிலேயும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தீர்மானத்தின் வழியாக நடந்து பவுல் எதனை சொன்னாரோ அந்த வழியிலே பிரவேசித்து சந்தோஷத்தையும் திருப்தியையும் இந்த நாளிலேயே நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோமா? ஜெபிப்போம். எங்களை எப்பொழுதும் அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற ஆண்டவர் இயேசு சுவாமி, இந்த நாளிலே உம்முடைய அமைதியும் சமாதானமும் ஆண்டவரே கிருபையும் என்னை சூழ எப்பொழுதுமே இருக்கத்தக்கதாக என்னை உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் சூழல் ஆண்டவரே சவால் இவைகளிலிருந்து எனக்கு இன்றைய நாளிலே விடுதலையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபித்து நிற்கிறோம் பிதாவே, ஆமேன்.